அனைவருக்கும் வணக்கம். நமக்கு தேவைப்படுற காய்கறிகளை நாமே நம்ம வீட்டுல பயிரிட்டு கொள்ள மாடி தோட்டம் ஒரு வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்கு. மாடி தோட்டம் அமைத்திட நீங்களே செய்து பாருங்கள் டூ இட் யுவர் செல்ஃப் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை தமிழக அரசு நமக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி இந்த குறும்படத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நகர்ப்புற மாடி தோட்டங்களின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 2014ஆம் ஆண்டில் சென்னை மற்றும் கோவையில் நீங்களே செய்து பாருங்கள் டூ இட் யுவர் செல்ஃப் என்ற புதுமையான திட்டத்தை துவக்கி வைத்தார்கள். இத்திட்டம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றதால் சென்னை, கோவை தவிர திருச்சி மற்றும் மதுரை மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. நமக்கு தேவையான காய்கறிகளை நாமே உற்பத்தி செய்ய முடிகிறது. சத்தான மற்றும் நஞ்சற்ற காய்கறிகளை நாமே உற்பத்தி செய்ய முடிகிறது. வீட்டின் காய்கறி செலவினத்தில் கணிசமான அளவு குறைகிறது. தமிழக அரசின் நீங்களே செய்து பாருங்கள் திட்டத்தின் மூலம் நடப்பாண்டில் கிட் எனப்படும் தோட்டக்கலை தழைகள் 1 லட்சம் எண்ணிக்கையில் வழங்கப்பட இருக்கின்றன. 500 ரூபாய் மதிப்பிலான இந்த தழைகள் சென்னை, கோவை, திருச்சி மற்றும் மதுரை மாவட்டங்களில் வசிக்கும் மக்களுக்கு வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் மூலம் ஒருவர் எத்தனை எண்ணிக்கையிலான தழைகள் வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். தென்னை நார் கழிவு கட்டியை உள்ளடக்கிய புற ஊதா கதிர்களால் செறிவூட்டப்பட்ட பாலித்தீன் பைகள் 6, கத்தரி, தக்காளி மற்றும் மிளகாய் நாற்றுகள் 10, வீரிய ரக விதை பாக்கெட்டுகள், வெண்டை, அவரை, அரைக்கீரை, முளைக்கீரை, பாலக்கீரை, முள்ளங்கி, கொத்தமல்லி தலா 1, உயிரி உரங்கள் அசோஸ்பைரில்லம் 200 கிராம், பாஸ்போபாக்டீரியா 200 கிராம், சூடோமோனாஸ் 100 கிராம், ட்ரைகோடர்மா 100 கிராம், நீரில் கரையும் உரங்கள் 18-18-18 1 கிலோகிராம், அசடெராக்டின் 100 மில்லி, செயல் விளக்க குறுந்தகடு 1. மாடியில் அதிக சூரிய ஒளி கிடைக்கும் இடங்கள் மற்றும் அதிகப்படியான நீர் வெளியேறுவதற்கு வடிகால் வசதியுள்ள இடத்தினை தேர்வு செய்ய வேண்டும். உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பாலித்தீன் பைகள் எடை குறைவானவை, மாடியில் வைத்து பராமரிக்க எளிதானவை. அதேபோன்று தென்னை நார் கழிவானது கையாள எளிதானது, தண்ணீரை தக்க வைக்கும் தன்மை கொண்டது, செடிகளின் வேர்கள் ஊடுருவி வளர மிகவும் உகந்தது. முதலில் பாலித்தீன் பையை பிரித்துக் கொள்ளவும். அதனுள் இருக்கும் தென்னை நார் கழிவு கட்டியின் மீது தண்ணீரை ஊற்றவும். இந்த கட்டி 4 முதல் 5 மடங்காக விரிவடையும். அதன்பின் பாலித்தீன் பையின் 4 புறமும் பக்கவாட்டில் துளைகள் இட்டு அதிகப்படியான தண்ணீரை வெளியேற்றவும். நனைந்து விரிவடைந்த தென்னை நாறு கழிவை நன்கு கிளறி விடுவோம். இந்த பைகளில் 10 நாட்கள் வரை தண்ணீர் ஊற்ற வேண்டும். 10வது நாளில் தென்னை நாறு கழிவுடன் 1.5 கிலோ தொழு உரம், உயிர் உரங்கள் அசோஸ்பைரிலம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா தலா 25 கிராம் மற்றும் உயிரியல் பாதுகாப்பு மருந்து சூடோமோனஸ் மற்றும் ட்ரைகோடர்மா தலா 15 கிராம் சேர்த்து நன்றாக கிளறி விடுவோம். இப்பொழுது செடி வளர்ப்பு ஊடகம் தயாராகிவிட்டது. செடி வளர்ப்பு ஊடகம் தயாராகிவிட்ட நிலையில் ஒரு பாலித்தீன் பைக்கு 2 நாற்றுக்கள் தக்காளி மற்றும் கத்தரி நடவு செய்ய வேண்டும்.
ஒரு பாலித்தீன் பைக்கு ஒரு மிளகாய் நாற்று நடவு செய்ய வேண்டும். வெண்டை, அவரை விதைகளை ஒரு பாலித்தீன் பைக்கு 3 விதைகள் வீதம் விதைக்க வேண்டும். முள்ளங்கி விதையை ஒரு பைக்கு 6 விதைகள் வீதம் விதைக்க வேண்டும். ஒரு தேக்கரண்டி அளவு அரைக்கீரை மற்றும் முளைக்கீரை விதைகளுக்கு 2 மடங்கு ஆற்று மணல் கலந்து விதைக்க வேண்டும். கொத்தமல்லி விதையை 2ஆக உடைத்து விதைக்க வேண்டும். நாற்றுகள் நடவு செய்த பிறகும் மற்றும் விதைகள் விதைத்த பின்பும் உடனடியாக நீர் ஊற்றுதல் வேண்டும். இதை மறந்துவிடக் கூடாது. தினமும் செடிகளுக்கு தேவைப்படும் அளவு தண்ணீரை ஊற்ற வேண்டும். கோடை காலங்களில் காலை மற்றும் மாலை இரு வேளைகளிலும் தண்ணீர் ஊற்ற வேண்டும். தழையில் வழங்கப்பட்டுள்ள நீரில் கரையும் உரமான 18-18-18 ஒரு தேக்கரண்டி வீதம் இளம் பருவத்திலும் 1 தேக்கரண்டி வீதம் பூக்கும் மற்றும் காய்க்கும் பருவத்திலும் இட வேண்டும். செடிகளின் மீது போடாமல் தென்னை நார் கழிவு ஊடகத்தின் மீது உரம் போட வேண்டும். உரமிட்டவுடன் கண்டிப்பாக தண்ணீர் ஊற்ற வேண்டும். காய்கறிகள் மற்றும் பூக்களை தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்த 10 நாட்களுக்கு ஒரு முறை அசடெரக்டினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி கலந்து செடிகள் மீது தெளிக்க வேண்டும். களைகள் தென்பட்டால் உடனுக்குடன் அகற்றி காய்கறி செடிகளை தினமும் பராமரிக்க வேண்டும். காய்கறிகளை தக்க பருவத்தில் அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை காலம்: கீரைகள் 1 மாதம், முள்ளங்கி 45 நாட்கள், வெண்டை, அவரை 45 நாட்கள், கத்தரி, தக்காளி, மிளகாய் நடவு செய்த 2 மாதங்களுக்கு பின். இயற்கை முறையில விளைவிக்கப்பட்ட இந்த காய்கறி ரொம்பவே ருசியா இருக்கும். இந்த குறும்படத்துல இதுவரைக்கும் சொன்ன அம்சங்களை நீங்க தவறாம பின்பற்றுங்க. உங்களுக்கு தேவையான சத்தான, நஞ்சற்ற, பாதுகாப்பான காய்கறிகளை நீங்களே உற்பத்தி பண்ணலாம். அறுவடை செஞ்ச உடனே சமைச்சு ருசிச்சும் பார்க்கலாம். எவ்வளவு அருமையான திட்டம்! மாடி தோட்டம் அமைக்க இப்போதே புறப்படுங்க.